ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ஒரு காலேஜ்குள்ளே போகிறதுக்கு, ஒரு வேலைக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியரிங் வந்து ரொம்பவே முக்கியம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள காலேஜஸாக இருக்கட்டும், அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கே தேடுறீங்கன்னா கூட அவங்க எல்லாருமே நீங்கள் வாலண்டியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹார்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சயின்ஸ் இல்லை வேறு ஏதோ ஒன்று கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இத்தனை மணி நேரம் நீங்கள் வாலண்டியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்குவயர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸில். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் கனடாக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க. இப்போ கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க வேலை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாலண்டியரிங் ஆஸ் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அவங்க மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கம்யூனிட்டியோட ஜெல் ஆயிடுறீங்களா, உங்களுக்கு இங்கே உள்ள ஒர்க் கல்ச்சர், இங்கே உள்ள பீப்புளோட கல்ச்சர் இதெல்லாம் வந்து ஆப்ட் ஆகுதா, நீங்கள் அதோட ஒத்து போறீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வாலண்டியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டிலேயே வாலண்டியரிங் ஆஃபீஸஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம், அங்கேயும் நீங்கள் வந்து வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா வெப்சைட்லேயே நீங்கள் வந்து volunteer.ca சொல்லி போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நியர்பை என்னென்ன வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடும். யாராவது கனடாவுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் வாலண்டியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பாய். இந்த மாதிரி கனடா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.